எங்கள் அத்தான் கடற்கரைக்கு வாக்கிங் போகிறப்போ மேக்காத்தடிச்சு இந்த மீனெல்லாம் துள்ளி துள்ளி கரையிலே துள்ளிட்டு இருக்குமாங்க. இது அவங்க ஃப்ரெண்டு வலை போட்டு பிடிச்சி எங்கள் அத்தானை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன். இவங்க ஒரு மீன் தலை பிரியர். அதனால் எனக்கு என்ன பிறந்த மீனுன்னு பாட்டு பாடிக்கிட்டே சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க. எங்கள் அக்கா வந்து எங்கள் அத்தானை நினச்சிட்டே செம்ம டேஸ்ட்டாக குழம்பு வச்சு முடிச்சிருவா. ஊரெல்லாம் வாசம் வரும், அந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு வைப்பா. எங்கள் அத்தா மீனை கழுவி கொடுக்குறக்குள்ளே எங்கள் அக்கா மசாலா குழம்பு எல்லாம் கூட்டி போட்டுருவாங்க. கொதிக்க விட்டாச்சு, வெங்காயத்தை வதக்கி உள்ளே கொட்டி கழுவி போட்ட மீன் துண்டுகள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருவா. இப்போ யாராவது மீன் சாப்பிட மாட்டாங்க, அந்த வாசனை பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சுத்தமான ஃப்ரெஷ்ஷான கிடைக்கிற மீன் கிடைக்கிற இடத்துல வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு பாருங்கள், அவங்களுமே பழகிடுவாங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கிறதில்ல. தூத்துக்குடியிலேருந்து வெளியூருக்கும் வெளிநாடுக்கும் கல்யாணம் பண்ணிட்டு போன பொண்ணுங்க பாதி பேர் மீன் சாப்பிட்றதே மறந்துட்டோன்னு தான் சொல்கிறாங்க. இந்த ஊர்லேயே பிறந்து மீன் வாங்கி சாப்பிட்டவங்க, மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டவங்களாம் வேறு ஊருக்கு போனால் அந்த மீனை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சுத்தமான ஃப்ரெஷ்ஷான மீன். கம்ம கம்மன்னு குழம்பு வாசனை வந்தோன்னா போட்டு சாப்பிடணும். லஞ்ச் டைமுக்காகலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது.